வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இனி நம்ம சேனலில் நம்ம ரோமன் ரெயின்ஸை பற்றின ஒரு செய்தி இருக்குது, மற்றும் சிஎம் பங்குடைய வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை பற்றின கனவுகள், மற்றும் ஃபின் பாலர் WB மேலே இருந்த அதீத நம்பிக்கையில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல சேனல் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போட்டு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் தெரிஞ்சுக்கோங்க. ஃபின் பாலரை பொறுத்த வரைக்கும் வின்ஸ் மேக்மேன் இருக்கும்போது ஒரு மைரிங் களத்தில், அதனால தான் இந்த மனசை கோச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா NXT பக்கம் போயிட்டார். ட்ரிபிள் ஹெச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்து தான் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் ஃபின் பாலர் வந்த உடனேலாம் பார்த்தீங்கன்னா வாராசா சாம்பியன்ஷிப் தாரான்னு சொல்லலை, கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறமா ஃபின் பாலருக்கு நேரம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட NXT சாம்பியன்ஷிப்பை கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஃபின் பாலரும் NXT சாம்பியனாக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் மெயின் ராஸ்டர் வந்தார். ரோமன் ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடந்தது. அப்போ கூட ஃபின் பாலருடைய மவுஸ் குறையமாக தான் இருந்தது. ஆக்சுவலி இவர் ஸ்டார்டிங்கில் வரும்போதே ட்ரிபிள் ஹெச்சோட யாரால் வந்த உடனே யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் பற்றி NXT மேனேஜ் பண்ணுறதுக்கு போயிட்டார். இவன் மெயின் ஷோவான ராஸ் மேட்டனை பார்த்தீங்கன்னா வின்ஸ்மேன் கண்ட்ரோல் வந்துட்டு இவரை அதலபாலத்தை தள்ளி விட்டாங்க. ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு. ஆனாலும் அப்பப்போ US சாம்பியன்ஷிப், இன்டர்கானல் சாம்பியன்ஷிப்லாம் கொடுக்க தான் செஞ்சாங்க. இது இவர் பார்த்தீங்கன்னா WWE 2 முறை இன்டர்கானல் சாம்பியன்ஷிப்பே, ஒரு தடவை US சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. ட்ரிபிள் ஹெச் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை பார்த்தீங்கன்னா டாக்டிங் டைட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு நம்ம ட்ரிபிள் ஹெச். அது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா அன்டிஸ்பியூட்டட் டாக்டிங் சாம்பியன்ஷிப்பை 2 முறை வின் பண்ணி, அதுலேயும் இப்போ வேர்ல்டு சாம்பியனாக கரண்ட் சாம்பியனாக இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு டாக்டிங் சாம்பியன்ஷிப் இல்லை, எந்த விதமான டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் பல ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க. அதில் இவர் டாக்டிங் சாம்பியன் ஆகி கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனாக ஆகியிருக்காருன்னா அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹைட்ஸ் இருக்கிறதுனால ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் ஒரு மெம்பராக சேர்த்து அவருக்கான புஷ்ஷையும் ஆப்பர்ச்சுனிட்டியும் நல்லாவே கொடுக்குறாரு. இப்போ ஃபியூச்சரில் ஜட்ஜ்மெண்ட்டை விட்டு அவர் பிரிஞ்சிட்டார்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டேமியன் பிஸ்கிட் இருக்க வேர்ல்டு வச்சு அமைச்சும் மோதுவார், வேர்ல்டு சாம்பியனாக ஃபின் பாலர் ஆவார். அப்படிப்பட்ட நிலைமைகளும் பார்த்தீங்கன்னா ஏற்படும். அப்போது அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அவருக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா WWE மேலே இருந்த அதீத நம்பிக்கையினால அவருடைய கான்ட்ராக்டை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போட்டுறதில் ரிவீல் ஆகிருக்குது. அவர் எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா 5 வருஷம். 2029 வரைக்கும் பார்த்தீங்கன்னா WWE தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கை வந்து பெரிய நம்பிக்கை தான். ஏன்னா 5 வருஷம் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணுறதுலாம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ட்ரிபிள் ஹெச் மேலேயும் WWE மேலேயும் இருந்த அதீத நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்படி அதீத நம்பிக்கையில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிங்கன்னா இவருக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். ஒருவேளை ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா அவருடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு வயசாகிடுச்சு, நான் வந்து ரெஸ்லிங் கம்பெனியை ரன் பண்ண முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஃபின் பாலரோட நிலை என்ன வேணாலும் ஆகலாம். பட் ஆனால் இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஃபின் பாலரோட கான்ட்ராக்ட் வந்து 5 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. AJ ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 வருஷத்தில் அவருடைய கான்ட்ராக்ட் முடியுது. அவரும் ரீட்டைன் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரில. பட் ஆனால் இப்போ அஃபிஷியலி ஃபின் பாலருடைய கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. 2029 வரைக்கும் WWE தான் இருப்பார். அவர் WWE பண்ணுற கொடுமைகளையும் தாங்கி தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறமா மிஸ் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவருடைய லாஸை பற்றி சொல்லியிருக்காரு. 1335 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் வந்து இது வரைக்கும் WWE பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருக்காராம். ஏன்டா இவ்வளோ லாஸான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், மிஸ்ஸை வச்சு WWE என்ன பண்ணாங்க, ஒரு காலத்தில் சாம்பியன் ஆக்குனாங்க, அழகு பார்த்தாங்க. அதுக்கப்புறமா அவர் விளையாடுற முக்காவாசி மேட்ச்சில் தோக்க தான் வச்சாங்க. அதான் இத்தனை மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸு தோற்று போயிருக்காரு. பார்க்கவே பரிதாபமாக இருக்குப்பா மிஸ்ஸு. பட் இருந்தாலும் WWE மேலே இருக்கிற நம்பிக்கையில் வருஷம் கான்ட்ராக்ட் முடியும் போதெல்லாம் 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. உண்மையிலே நீ வேறு ரகசியா, அந்த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற விருதுக்காக தானே இவ்வளோ பண்ணுற. தெரியும் மாப்பு, எனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கி ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் NXT சாம்பியனாக இருக்கிற ஈட்டன் பேஜ் மற்றும் ஒரு டாக் டீம் பார்ட்னர் எதிர்த்து மோத போகிறாரு. பட் ஆனால் இவருக்கு டாக் டீம் பார்ட்னர் இல்லை. சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறக்குனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். யாருப்பா அந்த சர்ப்ரைஸ் ஆப்பனண்ட்டு அப்படிங்கிற மாதிரி நானும் எதிர்கொண்டு பார்த்துருந்தேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இறக்குனது யாரை பார்த்தீங்கன்னா ஜோ ஹென்ரியை. சமீபத்தில் WWE பார்த்தீங்கன்னா NXT முடியும் போது ஜோ ஹென்ரியை காட்டியிருப்பாங்க. இதில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருக்கணும், ஜோ ஹென்ரி வந்து NXT வந்துட்டாரான்னு கேட்டிங்கன்னா NXT வந்துட்டார். ஆனால் அவர் வந்து NXTக்கும் இப்போ TNAக்கும் ஒரு பாண்டிங் இருக்குல்ல, அந்த இதில் தான் வந்திருக்காரு. ஸ்டில் ஜோ ஹென்ரி பார்த்திங்கன்னா ஒரு TNA ரெஸ்லர் தான். TNAலேருந்து இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா NXTக்கு வந்து போகிறாங்களே, அதுக்காக மட்டுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு போனார். NXTக்கு ஜோ ஹென்ரி வரும்போது எவ்வளோ ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு சேர் பண்ணாங்க தெரியுமா. பயங்கரமாக ஜோ ஹென்ரிக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. ஒருவேளை ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ஜோ ஹென்ரி வந்து TNAலேருந்து NXTக்கு வரும்போது இதே வரவேற்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரிபிள் ஹெச் போய் லாக் போட்டு வச்சுருப்பான்.
ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து டபிள்யூபிள்யூ வரும்போது அவருக்கான வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கனவுலாம் இருந்தது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க கமெண்ட் பாக்ஸில், அவருக்கான வேர்ல்டு டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஆச்சு, அதை கொடுப்பாங்களா மாட்டாங்கன்னு. ஐயா ராசா, அதுக்கு தலைவன் வந்து முதல்ல இன்ஜுரியை கியூர் பண்ணணும். இப்போ சமீபத்தில் NXT டபிள்யூபிள்யூடி பார்த்திங்கன்னா சிஎம் பங்குக்கு இன்ஜுரியெல்லாம் க்யூர் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான இதுவும் சொல்லலை. ஆனால் சிஎம் பங்கோட இன்ஜுரி பார்த்தீங்கன்னா அந்த சம்மர்ஸ்லாமுக்கு முன்னாடியே க்யூர் ஆயிருன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரூ மாக்கிண்டருக்கும் சிஎம் பங்குக்கும் பெரிய பாண்டிங்கே கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமும் இழுத்து கட்ட மாட்டானுங்க. அப்கமிங் வாரத்தில் இன்னும் இந்த வாரமோ இல்லாட்டி அதுக்கு அடுத்த வாரமோ சிஎம் பங்க் வந்து தன்னுடைய இன்ஜுரியெலாம் கேர் ஆயிடுச்சு, தான் வந்து சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சம்மர்ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கிண்டருக்கும் சிஎம் பங்குக்கும் மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய செய்திகள்லாம் இருக்குது. சம்மர்ஸ்லாமுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட் பிளட் அப்படிங்கிற பேப்பரியூ, அதுக்கு முன்னாடியே பேஸ் இந்த பெர்லின் பேப்பர்லாம் இருக்குது, அதுவாக இருக்கட்டும். பேஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட் பிளட்லாம் இருக்க பேப்பரியாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு சில பேப்பரியூ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பேப்பரியூவில் சிஎம் பங்குக்கும் ட்ரூ மாக்கிண்டருக்குமான அந்த ஸ்டோரி லைன் கண்டினியூ ஆகி அடுத்தடுத்து இவங்களுக்கு ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திகள் இருக்குது. ட்ரூ மாக்கிண்டர் சிஎம் பங்கான ஸ்டோரி லைன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்ப்பா, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கு. சம்மர்ஸ்லாமில் இந்த மேட்சுக்காக வெயிட்டிங்கு. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாதர் டெத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடியெல்லாம் கூலிங்கஸ்லாம் போட்டிருப்பாரு. ஸோ அதோடைய இறப்பு வீடியோ அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா கலரக்கூடியக்குள்ளே இறக்கும்போது அதில் கூட பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு கண்ணாடி போட்டிருக்காரு. இதெல்லாம் எனக்கு குரூப்பில் கேட்ட கேள்விகள் மற்றும் எனக்கு பர்சனலாக கேட்ட கேள்விகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ரோமன் ரெயின்ஸோட டேடி வந்து கண்ணாடி இறக்கும்போது கண்ணாடி போட்டால் ரோமன் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரோமனை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. சுற்றி பாருங்கய்யா, எல்லாருமே கண்ணாடி போட்டாயா இருக்கிறானுங்க. நம்ம ஊரில் கூட பார்த்திங்கன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா இந்த தாரத்தை பட்டம் அடித்து கொண்டாடுற மாதிரியான விஷயங்கள்லாம் போடுவாங்க வயசானவங்க இருந்தால். மாதிரி அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி ஏதாவது வழக்கங்கள் இருக்கலாம். ஏன்னா ரோமன் ரெயின்ஸோடைய இந்த ஷர்ட்டை பாருங்கள், ஒயிட் கலரில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், அவங்க குடும்பத்தில் பாருங்கள் எல்லாருமே அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. கோட்டு ஷர்ட்டுனா போட்டிருக்காங்க. இப்போ ஃபாரின்லாம் பார்த்து இறந்து போனாங்கன்னா பிளாக் கலர் கோட் ஷர்ட்லாம் போட்டு இப்படி நிற்பாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் கிளாஸுங்கிறது ரோமன் மட்டும் போடலை, எல்லாருமே போட்டிருக்காங்க. மேபி இது அவங்களுடைய இறப்புக்கு அப்புறமா இந்த மாதிரி பண்ணிட்டு அவங்களுடைய உடலை பார்த்தீங்கன்னா கலரில் இருக்கிறதுக்காக இப்படி போடுவாங்க போல இருக்குது. மேபி அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரோமன் மட்டும் இல்லை, அவரை சுற்றிட்டு இருக்க எல்லாருமே அதே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதனால் உங்கள் கண்கள் ரோமன் ரெயின்ஸை மட்டும் பார்க்காம எல்லாரையும் பார்த்தா நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்மளுடைய அதர் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஆர்ஜி கப்புள்ஸில் தொடர்ந்து ஷார்ட்ஸை போட்டுட்ருக்குறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எண்டு ஸ்க்ரீனில் ஆர்ஜி கப்புள்ஸ் சேனலுடைய லிங்க்கை பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ரெஸ்லிங் கிங் 2.0 சேனலும் இருக்குது. ரெஸ்லிங் கிங் தமிழ் மாதிரி அதுலேயும் ரெஸ்லிங் செய்திகளை போட்டுகிட்டே இருக்கிறேன். எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த லைக்கு ஷேர் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாங்கப்பா.